மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 23 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பரான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகுராம அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததோட பத்மா, ஜானகி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ ஜானகிக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த நகை போலி நகையாக மாறினுச்சு அப்படிங்கிறதே ஜானகிக்கு ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. நம்ம உண்மையான நகையை தானே எடுத்து வச்சோம், அது எப்படி போலி நகையா மாறும் அப்படின்னு ஜானகிக்கு குழப்பம். கோவில்ல இருந்து கொண்டுட்டு வந்து கரெக்டா லாக்கர்ல வச்சு பூட்டியாச்சு. அதுக்கப்புறம் நேத்து தான் அந்த நகையை எடுத்து வெளியில வச்சேன். அப்ப இன்னைக்கு நைட்டு தான் இந்த நகை மாறி இருக்கு அப்படின்னு ஜானகிக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகி பக்கத்துல வந்து நின்று, என்ன ஜானகி, உன் பொண்ணு கல்யாணத்துக்காக அந்த நகையை வித்துட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு, அந்த நகையை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்ககிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் நீ இப்படி சொல்றன்னா எனக்கு என்னமோ ஓ மேலதான் புவனேஸ்வரி சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏன் ஜானகி, நான் தான் உன் வீட்டுக்குள்ள வந்து நகை எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? அது எப்படி? உன் வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் எப்படி உன் வீட்டுக்குள்ள வர முடியும்? கொஞ்சம் புத்தி இருந்தா யோசனை பண்ணி பாரு. இங்க பாரு, நான் அந்த நகையை எடுக்கல. நீ அந்த நகையை எடுத்து உன் பொண்ணுக்கு கல்யாண செலவு பண்ணிவிட்டு யாரு மேல பழி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, ஏய், இதுல மட்டும் நீ தலையிட்டு இருந்த அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி ஒரே குழப்பமா இருக்காங்க. அதே நேரத்துல பத்மா நேரா ஜானகியை பார்த்துட்டு, என்ன நீ அண்ணன் அவமானப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த நகையை மாத்தி வச்சிங்களா அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ பத்மா, உன் அண்ணன் அவமானப்படணும் அப்படின்னு நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்பேன்? அவர் அவமானப்பட்டா நானும் என் குடும்பமும் சேர்ந்து அவமானப்படுற மாதிரி தரேன்ன, எப்படி நான் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த நகையை நீங்க தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அண்ணன் எடுத்துட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சதோட நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, தயவு செஞ்சு இப்படி சொல்லாத. நான் இந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. உன் அண்ணனுக்கு ஒரு அவமானம் அப்படின்னா அது எனக்கும் தானே அவமானம் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்றது? இப்ப அந்த உண்மையான நகை எங்க போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா சிவா சொல்றாரு, நான் அண்ணனை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா ஜெயிலுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் பத்மா, ஜானகி எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பத்மா நேரா ஜானகியை பார்த்துட்டு, அண்ணி, உங்க தங்கச்சி பொண்ணுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நகையை அடமானம் வச்சு கொடுத்துட்டீங்க போல அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. ஏ பத்மா, என்ன பேசுற அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, மாயாவுக்கு மாயாவோட அப்பாவுக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டுச்சுல்ல, அதுக்காக மாயா கிட்ட அந்த நகையை அடமானம் வச்சு காசை கொடுத்துட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க இது மாதிரி பெரியப்பா உதவி பண்ணுவாரு, ஆனா இப்போதைக்கு அவர் கோவமா இருக்கிறதுனால உதவி பண்ணல, ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க தான் அந்த நகையை அடமானம் வச்சு கொடுத்துருப்பீங்க, ஏன் நீ இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, இப்படி அப்பட்டமா என் மேல பழி போடாத அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, நீங்க பாருங்க, நல்லா வெட்டு வெளிச்சமா தெரியுது, மாயா உனக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ நீ தான் கண்டிப்பா அந்த நகையை வாங்கியிருப்ப அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படி என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அந்த காசை அப்பா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. என்கிட்ட அவர் ஒரு வாரத்தை கூட காசு வேணும்னு கேட்கவே இல்லை. அப்புறம் எப்படி நான் இந்த மாதிரி பண்ணுவேன்? தயவு செஞ்சு என் மேல இந்த மாதிரி பழி போடாதீங்க அத்தை, உங்களுக்கு என் மேல ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இப்படியெல்லாம் பழி போடக்கூடாது அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகியை பார்த்துட்டு, என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க தானே இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப சிவா அந்த இடத்துக்கு வராரு. சிவா என்ன சொல்றாருன்னா, அண்ணனை ஜாமீன்ல எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனேன், ஆனா அங்க உள்ள போலீஸ் வெளியில விட மாட்டேங்கிறாங்க அண்ணாவை. எனக்கு என்னமோ இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா நேரா புவனேஸ்வரியை நேரா ஜானகியை பார்த்து,
பெரியம்மா ஒருவேளை இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா இருக்குமோ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்படியா இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து நகையை மாத்தி இருக்கணும்ல. நான் நகையை வந்துட்டு போன கோயில் திருவிழாவோட எடுத்துட்டு வந்து லாக்கர்ல வச்சு பூட்டுனது தான். அதுக்கப்புறம் நேத்து சாயந்தரம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த நகையை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அந்த ஒரு நாள்ல நேத்து நைட்டோட தான் அந்த நகை மாறி இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா கேக்குறாங்க, ஏன் நீ இப்ப நீங்க உங்க தங்கச்சி பொண்ணு மேல பழி போயிரும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல உள்ளவங்க மேல பழி போடுறதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா இந்த வீட்டுல உள்ளவங்க தான் யாரும் எடுத்திருக்காங்க. சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. ஆனா இந்த வீட்டுல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க புவனேஸ்வரிக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதிக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஆஹா, நம்ம தானே அந்த நகையை கொண்டு போய் மரகத லிங்கத்துக்கிட்ட கொடுத்தோம். இப்ப நம்மன்னு தெரிஞ்சா நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்களே அப்படின்னு. ஜானகி சொன்னதை கேட்டு பத்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, நீ தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க. நீங்க நகையை வித்து உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்துட்டு எங்க மேல பழி போடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, எனக்கு என்னமோ அப்படிதான்க்கா தெரியுது, இவங்க அதான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு பத்மா, நான் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் போய் இந்த நகையை கொண்டு போய் அடகு வைப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஆனா உங்க தங்கச்சி பொண்ணுக்காக எல்லாம் செய்வீங்கல்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, உன்கிட்ட இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேரா அவங்க ரூம்ல போய் உட்காந்துருக்காங்க. அப்ப சிவா அங்கேருந்து வராரு. ஜானகிட்ட வந்துட்டு, அண்ணி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் அண்ணனை வெளியில கொண்டு வரத்துக்கு. ஆனா யாரோ ஒருத்தவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அண்ணனை வெளியில வர விடாம தடுத்து வச்சிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு ஜாமீன்ல எல்லாம் வெளியில விட முடியாது அப்படின்னு ரொம்ப வம்பு பண்றாங்க அண்ணி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஜானகி சொல்றாங்க, அவரு வரலன்னு அப்பவே சொன்னாரு. ஆனா நான் தான் அவரை பிடிவாதம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, அப்பா அப்பவே வரலன்னு சொன்னாரு. நீங்க சொன்னதுனாலதான் நான் அப்பாவை போய் கூப்பிட்டேன். கடைசியில அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தனா அழுக. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, பூமியில எந்த தப்பும் இல்லை. யாரோ ஒருத்தவங்க இதுல சிக்க வச்சிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியட்டும் அப்படின்னு. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு ஜானகிய பாக்குறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க மாயா கிட்ட, சொல்லு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சு மாயா, சொல்லு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நேத்து நைட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தேன். அப்ப பார்வதி சித்தி எங்கேயோ வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அவங்க கேஷுவலா கூட வரல. நீங்க கிளம்பிடக்கூடாது அப்படின்னு பயத்திலேயே ரூம்குள்ள வந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி ஷாக் ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நான் சொல்றது தப்பு தான். எனக்கு என்னமோ பார்வதி சித்தி மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அந்த பார்வதி சித்தியும் மரகதலிங்கமும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. உடனேயே ஜானகி சொல்றாங்க, நேத்து நைட்டு நான் பார்வதியை பார்த்தேன். சாமி கும்பிட்றேன்னு சாமி ரூம்ல வந்து உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு தடவையும் பார்த்தேன். அவ எடுத்திருப்பாளோ அப்படின்னு நம்ம ஜானகி சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நம்ம கேட்டாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் போயிட்டு கேட்குறேன் அவ என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நம்ம திடீர்னு இப்படி முடிவெடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா, ஒருவேளை பார்வதி சித்தி வேற எங்கேயாவது போயிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம தேவையில்லாம அவங்க மேல பழி போடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நான் இப்போதைக்கு கேட்க வேண்டிய ஆளு பார்வதி மட்டும்தான். ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கோவமா நேரா பார்வதியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம பார்வதிக்கும் நம்ம சிவாவுக்கும் ஆல்ரெடி சண்டை நடக்குது. என்னன்னா பார்வதி சொல்றாங்க, என்னங்க, உங்க அண்ணன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப அதுக்கடுத்து தலைவர் அப்படின்னா அது நீங்க தானே அப்படின்னு. அப்ப சிவா கேக்குறாரு, ஏய், எந்த நேரத்துல நீ என்ன பேசுற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இல்லைங்க, உங்க அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் உங்க அண்ணன் மேல திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. இனிமே உங்க அண்ணனை இந்த ஊர் மக்கள் தலைவரா ஏத்துக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க தானே அதுக்கு அடுத்த தலைவரா இருப்பீங்க அப்படின்னு.
அப்ப சிவா சொல்றாரு, ஏய் பார்வதி, நீ ஏதாவது நகை காணாம போனதுக்கு நான் தலைவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏடா கூடமா எதுவும் வேலை பண்ணலையே அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் அப்படி பண்ணுவேனா, எனக்கெல்லாம் அந்த தைரியம் இல்லைங்க. ஒருவேளை அந்த ஜானகி அண்ணி தான் நகையை எடுத்துட்டு அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி நாடகம் போடுறாங்களோ என்னமோ. நீங்க தான் சும்மா வெள்ளாந்தியா எல்லாரையுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய கேடி அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா தெரியல. உங்களை நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏ பார்வதி, நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ நீ தான் அப்படி பண்ணிருப்பியோன்னு தோணுது அப்படின்னு. பார்வதி டக்குன்னு, ஆமாங்க, நான் தான் பண்ணேன். நான் தான் நகையை கொண்டு போய் மரகதலிங்கத்திட்ட கொடுத்து ஃபேக்கான நகையை கொண்டுட்டு வர சொன்னேன். அப்பதானே எல்லாருக்கும் முன்னாடியிலையும் ஜானகியும் ரகுராமும் அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊர் தலைவர்கள்ல ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி கோவமா இங்கேருந்து ரூம்க்கு வராங்க. வந்துட்டு பார்வதியை ஓங்கி அடிக்கிறாங்க. பார்வதி அதிர்ச்சியாகி, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஜானகி மறுபடியும் செவிலே ஒன்று விடுறாங்க. மரியாதையா சொல்லு, நீண்டனா இந்த நகை எடுத்த அப்படின்னு. அப்போ பார்வதி அழுதுகிட்டே, நான் தான் எடுத்தேன், பதவி ஆசையில இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடைச்சு பார்வதியை இழுத்துட்டு வராங்க. பார்வதி இழுத்துட்டு வந்துட்டு நடு வீட்டுக்குள்ள தள்ளுறாங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏ ஜானகி, என்ன இதெல்லாம் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்ன நீ இதெல்லாம், உங்க அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பத்மா, ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான். ஏ பார்வதி, நடந்ததை சொல்லு அப்படின்னு. அப்ப பார்வதி வந்துட்டு பயத்துல நிக்க, அப்ப பாட்டி நேரா ஜானகி கிட்ட, என்ன ஜானகி, என்ன நடக்குது இங்க, எதுக்கு இப்ப பார்வதி அழுகுறா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பார்வதியை பார்த்து, ஏ பார்வதி, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா அப்படின்னு கேட்க, பார்வதி நேரா அழுதுகிட்டே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி கேக்குறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து இந்த வீட்டில் உள்ள நகையை திருடினேன். நகையை ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் மரகதலிங்கத்துக்கிட்ட கொடுத்தேன். அவரு அதே மாதிரி ஃபேக்கான நகையை ரெடி பண்ணிட்டு வந்து என் கையில கொடுத்தாரு. நான் கொண்டாந்து உண்மையான நகையை அவர்கிட்ட கொடுத்து மாத்தி வச்சுட்டேன். இப்ப அந்த நகை அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி அதிர்ச்சியாகி, ஏண்டி பார்வதி இப்படி பண்ண, ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப பார்வதி சொல்றாங்க, உங்ககிட்ட சொத்தை பிரிச்சு கேட்டேன், ஆனா நீங்க பிரிச்சு கொடுக்கல. அப்புறம் எங்க போனாலுமே என் புருஷன் ஓரத்திலே தான் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு அதிகாரமும் கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கையில என்னால எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியும், நான் காலம் ஃபுல்லா ஜானகி அக்காவுக்கு அடிமையா இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும், என் புருஷனும் இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு நானும் பல வகையில முயற்சி பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் ஜானகி அண்ணிய அவமானப்படுத்தினா அதுக்கப்புறம் அவங்க ஓரமா போயிடுவாங்க, நானும் என் புருஷனும் அடுத்து ரகுராம் இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இதை பண்ணேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி டென்ஷன் ஆகி பார்வதியை ஓங்கி அறையிறாங்க. அப்ப பார்வதி அரண்டு போய் நிக்கிறாங்க. சிவா நேரா அவங்க அம்மாட்ட, அம்மா, ஏற்கனவே இவளால ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சு, அப்பவே இவளை நான் வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க அப்ப கேட்கல, பாத்தீங்களா இவளால எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுன்னு. இவளால இப்ப என் அண்ணன் ஸ்டேஷன்ல இருக்காரு, இவ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கா, இவளுக்கு காலத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பார்வதி கிட்ட, இங்க பாரு பார்வதி, ஸ்டேஷன்ல வந்துட்டு நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி, உண்மையான நகை எங்க இருக்குன்னு தெரியாம நாம இப்படி பேச முடியாது. ஏன்னா உண்மையான நகை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்மளா ரெடி பண்ணி இப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. சிவா கேக்குறாரு, சொல்லு மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பார்வதி சித்தி, நேரா அவருக்கு கால் பண்ணி அந்த நகையை திருப்பி கேளுங்க, அப்ப அவரு உண்மையை சொல்லுவாரு, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, இல்ல அவரை நகையை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி டென்ஷன் ஆகி, ஏ பார்வதி, இப்ப ஃபோன் பண்ணி கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதியும் சரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ மரகதலிங்க ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது,
இந்த அம்மா இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிக்குது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு பார்வதி, நீ நினச்ச மாதிரி உன் வீட்டில் உனக்கு மரியாதை கிடைச்சிட்டா? என்ன ஜானகிக்கு அடுத்து நீ தானே அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே அதெல்லாம் நடக்கல, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, நகை வந்துட்டு நான் தான் நகையை மாற்றி வச்சேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நகையை கொண்டாந்து வச்சிருங்க. என் மாமா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. எனக்கு அவரை அவமானப்படுத்தணும், அவரை ஓரமாக நிற்க வைக்கணும் அப்படின்னு தான் ஆசையை தவிர்த்து எனக்கு அவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை இல்லை. தயவு செஞ்சு அவரை எடுத்துட்டு போன நகையை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ மரகதலிங்க சொல்கிறாரு, என்னம்மா நகையை பற்றி பேசுகிற? எந்த நகையை பற்றி பேசுகிற? என்கிட்ட எந்த நகையும் இல்லை. நீ வேணும்னா என் வீட்டில் சோதனை பண்ணி பார்த்துக்க அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க? உங்கள் கையில் தானே நகையை கொண்டாந்து கொடுத்தேன், என்ன பொசுக்குன்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ மரகதலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் எந்த நகையும் நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லை. நீ தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை உண்டாக்காதம்மா. ஃபோனை வை. ஏற்கனவே ரகுராமோட குடும்பத்துக்கும் எனக்கும் பகை இருக்கு அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க. இதுல நீ வேற தேவையில்லாம நீ எனக்கு கால் பண்ணி கேட்குற. ஃபோனை வைமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சியாக்கி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சிவா சொல்கிறாரு, பாத்தியாம்மா, உனக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எப்படி ஒரு ஆப்பு வச்சான் பாத்தியா? கொஞ்சம் கூட கண்ணுமுக்கு தெரியாம யாருக்கிட்ட பழகணும் யாருக்கிட்ட பழகக்கூடாதுன்னு தெரியாம அவன்கிட்ட பேசி கடைசியில் அவன் உனக்கு வச்சான் பாரு ஆப்பு. இங்கே பாரு, அந்த நகையை இனிமே எப்படி கொண்டு வர்றது? இங்கே பாரு, நீ தான் அந்த நகையை அவன் கையில் கொண்டு போய் கொடுத்த, நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, மரகதலிங்கம் தான் நகையை வச்சிருக்கணும். ஆனால் அவர்கிட்ட நகை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாருவும் சாருவோட அம்மாவும் ஏதாவது ஒரு வகையில் உளறிடுவாங்க. ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு என்னமோ நகை மரகதலிங்க வீட்டில் இல்லை. மரகதலிங்கம் இப்போதைக்கு தொடர்பு வச்சிருக்கிறது புவனேஸ்வரி வீட்டில் தான். எனக்கு என்னமோ அந்த வீட்டில் தான் நகை இருக்குமோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, சரிம்மா, எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறது, நகை இருக்கா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, நானும் கதிரும் பார்த்துக்குறோம். நானும் கதிரும் ஆல்ரெடி தனாவை தேடி அந்த வீட்டுக்குள்ளே போனோம்ல, அதனால எனக்கு அந்த வீட்டில் எங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ பார்வதி அழுதுகிட்டு நிற்க சிவா சொல்கிறாரு, இனிமே உனக்கு காலத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. இனிமே என் முகத்திலேயே முடிக்காத. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு என் முகத்திலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கோபமாக போகிறாரு. இதை பார்த்துட்டு பார்வதி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அது செஞ்சது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கெஞ்ச. அப்போ ஜானகி நேராக பார்வதியை பார்த்து, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு, ஆனால் நீயே கெடுத்துக்கிட்டிய பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஃபீல் பண்ணுறாங்க. ரகுராம யார் வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறா? புவனேஸ்வரியோட ஆட்டத்துக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறா? நகையை எப்படி நம்ம மாயா மீட்டெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.